அண்மைச் செய்தி 2021 கோவை மாநகராட்சிக்கு 54 பணியிடங்களை ஒரே நாளில் விளம்பரப்படுத்தி அந்த நாளிலேயே நேர்காணல் வைத்து ஆட்கள் சேர்க்கப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி பணி நியமனங்களை கடந்த ஜூனில் உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். மிக முக்கியமான ஒரு லீகல் டெவலப்மெண்டாகத்தான் உச்சநீதிமன்றத்திலிருந்து இந்த விவகாரம் வந்திருக்கின்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சிக்கு 54 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் காலையில் விளம்பரப்படுத்தப்பட்டு நேர்காணல் என்பது நடத்தப்பட்டு அன்று இரவே பணி சேர்க்கைக்கான அந்த ஆணை என்பது கொடுக்கப்பட்டது. இதில் கடுமையான விதிமுறைகள் ஏற்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக ஈஸ்வரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனுவை விசாரித்த தனி நீதிபதி அமர்வு மனுதாரருக்கு இந்த விவகாரத்தில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை எதிர்த்து ஈஸ்வரி சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவை கடந்த 2026 ஜூன் 18ஆம் தேதி விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் சட்டவிரோதம் என கூறி பணி நியமனங்களை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார்கள். புறவாசல் வழியாக வந்தவர்கள் புறவாசல் வழியாகவே வெளியே போகட்டும், இனிமேல் இந்த விவகாரத்தில் மனுதாரர் ஈஸ்வரியை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற பல்வேறு கடுமையான வார்த்தைகளையும் அவர்கள் பிரயோகப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த பணிகளை பெற்றிருந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நீதிபதி விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுவை அலசி ஆராய்ந்த நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய உத்தரவை உறுதி செய்வதாகவும் 54 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் சட்டவிரோதம் இருப்பதாகவும் விதிமுறை மீறல்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறி யார் யாரெல்லாம் பணி பெற்றார்களோ அவர்கள் அனைவரையுமே உடனடியாக வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற புகார்கள் சர்ச்சைகள் எல்லாம் இருந்து வரக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு வெறும் நிர்வாக ரீதியிலான உத்தரவாக மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உத்தரவாக வந்திருக்கின்றது. மேற்கொண்டு இந்த விதிமுறை மீறல்களில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான வழக்கு விசாரணை தனியாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு அதிமுக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது.